திரு ஜோசப் விஜயனுடைய ஆட்சி அமைந்த பிறகு பள்ளிகள், கோயில்கள், பேருந்து நிலையங்கள் அருகில் இருந்த 717 கடைகள் மூடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் கடந்த ஆட்சி காலங்களில் எதுவுமே செய்யவில்லையா, இவர்கள்தான் முதலாக செய்தார்களா இவர்கள் கூறுவது போல என்று தேடி பார்க்கும் பொழுது 2016ஆம் ஆண்டு பூர்ண மதுவிலக்கினை அமுல்படுத்தும் பொருட்டு படிப்படியாக கடைகளை குறைப்பதற்காக அப்பொழுதைய முதல்வர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மா அவங்க 500 கடைகளை முதற்கட்டமாக மூடினார்கள். அதன் பிறகு அவருடைய மறைவிற்கு பிறகு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் 2017-18 ஆண்டுகளில் 500 கடைகள் மூடப்பட்டன. அது சில கடைகள் இணைக்கப்பட்டன, சில கடைகள் இடமாற்றம் செய்யப்பட்டன. அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் 500 கடைகள் மூடப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக தற்போது அமைந்திருக்கின்ற தாவேக ஆட்சியில் 717 கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. 2016ஆம் ஆண்டுல பார்த்தோம்னா தமிழகத்துல ஒட்டுமொத்தமாக 7000 மது கடைகள் வந்திருக்கின்றன. தற்பொழுதைய கணக்கின்படி 4765 மதுக்கடைகள் இருக்கின்றன. இவையும் படிப்படியாக குறைக்கப்பட்டால் நல்லது என்று நினைக்கின்றோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மது பழக்கம் இருப்பவர்கள் ஏறக்குறைய தீவிர மது பழக்கம் உடையவர்கள் 80% பேராக இருக்கிறார்கள். மது பழக்கம் இருப்பவர்கள் 10% பேர் இருக்கிறார்கள். எந்த பழக்கம் இல்லாதவர்கள் வெறும் 10% பேர் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு மது அருந்துவது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விடயமா போய்விட்டது. முற்காலங்களில் இருந்தது போல பூர்ண மதுவிலக்கெல்லாம் கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. முற்காலங்களில் இருந்தது போல பர்மிட் முறை கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாம் நீண்ட நாளாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த பர்மிட் முறை வந்துருச்சு அப்படின்னா இந்த பர்மிட்டுக்கு எவ்வளவு வாங்குறாங்க, என்னன்னைக்கு வாங்குறாங்கிறது அரசாங்கத்தின் தரவுகளில் இருக்கும். யார் வாங்குகிறார்கள், அவருடைய வயது என்ன, அவர்கள் எத்தனை முறை வாங்குகிறார்கள் தரவு இருக்கும். அதுக்கு ஒரு ரேஷன் முறை வந்துடும். மாதத்திற்கு இவ்வளவுதான் கொடுக்கணுங்கிற ஒரு ரேஷன் முறையும் வந்துடும். இதன் மூலமாக தீவிர மதுநோய் இருப்பவர்களை கண்டறியவும் முடியும். பெரும்பாலான குற்றங்களை தவிர்க்கவும் முடியும். எதிர்கால தலைமுறையை மதுவிற்கு அடிமையாக்காமல் நாம் காப்பாற்றவும் முடியும். மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் இதனை ஆவணம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.